எதுக்கு தள்ளுற நீ? முதல் மாதிரியே நான் தான் போடணும், மாலை நான் தான் போடணும். எதுக்கு என்ன எதுக்கு தள்ளுறா? என்ன இதுல வேற ஏதாவது தள்ளுறா? என்ன தள்ளுற? முத தேவலாம் பண்ற நீ. யார் தேவலாம் பண்றா? நீ தான் முத தள்ளா. சரி அண்ணா விடுங்கண்ணே என்னண்ணே, நம்மளே மாற்றம் தர போறோம்னு வந்திருக்கோம், நம்ம இப்படி பண்ணலாம். அதுக்காக தள்ளுவாரா அவரு? தள்ளுவாரா? எதுக்கு வந்திருக்கோம்? தலைவரை பார்க்கவே வந்திருக்கோம். தலைவரை பார்க்க தள்ளுவே நீ. மரியாதை கட்டி யாராவது எட்ட போய் நீ போய் அப்படிக்கா போய் நான் மாலை போடு. ஏய் இவரா டேய் மரியாதை அவ்வளவுதான் உனக்கு. நம்ம ஊர்ல அச்சிக்கலாம். நான் வந்து 2 நாள் அவரை என்னடா அச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா மரியாதை பண்ண விட மாட்டாங்க. போமா நீ போமா. என்னடா யாரோ ஒருத்தர் மொத்தமா மாலை போடுங்கடா. வச்சுக்கடா போடுறா. பொதுச் செயலாளரா என்னாண்டி அப்படி பண்றீங்க? மூஞ்சில சொப்புன்னு அடிக்கிறீங்க. என்னடா நீங்க? இதெல்லாம் சரியில்லைடா. என்னடா ரோட்ல 2 கேங் உருவாயிச்சு, 1 சென்சின்னு புஷி. என்னடா நீங்க? போங்கடா போடா ஸ்டேஜுக்கு போங்கடா. ஏன்டா இப்படி? ஐயோ இந்த மாதிரி சண்டையெல்லாம் பார்த்தே இல்லடா. பயமா இருக்குதுடா. அச்சு கத்திக்கிட்டா சண்டைனாலே அலர்ஜிடா எனக்கு. ஐயோ முதல்ல வந்திருக்க நம்ம தலைவருக்கு வணக்கம். வணக்கம் தலைவரே. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இப்ப நம்ம வந்து நம்ம ஊருக்கு சாமி வரப்போகுது. நம்ம ஊருக்கு சாமி வரப்போகுது. சாமி ஊர்வலத்துல வரப்போகுது. தேர்ல வரப்போகுது. ஆமா அந்த தேர்ல ஏசிலாம் இருக்குது. அது உள்ளே உட்காந்து வரும் அந்த சாமி. ஊருக்கு நல்ல திட்டங்கள் வருதா, அடிப்படை தேவைகள் போற மாதிரி வருதான்னு தேவையில்லை. இது சாமி வருதான்னு தான் பேசுவோம். அதே மாதிரி நம்ம சாமி வரும்போது நம்ம வந்து ஆரவாரத்தோட நம்ம வந்து வரவேற்கணும். மற்ற இடம் மாதிரி இருக்க கூடாதுப்பா. சூப்பரா பண்றோம் இங்க. தேர் பின்னாடியே வரோம் வந்து சூப்பரா நம்ம வரவேற்கிறோம். ஆமா பஸ் பிரிச்சு மேயாம இருந்தா சரி. பேசியா வா இப்படி வா. தலைவர் பேசுவாரு. வா இப்படி வா. அதாவது நம்மளோட கூட்டத்துக்கு குழந்தைங்கோ, கர்ப்பிணி பெண்கோ, வயசானவங்கலாம் தயவு செய்து வராதிங்கோ. நான் சொல்லி நிற்கிறேன். தாலியா இருக்குதுன்னே வந்துக்கிறான் பாரு. ஸ்கூல்ல கட்டாச்சுன்னு பொடி பசங்களா ஆதார் கார்டு இருக்காடா முதல்ல உங்களாண்டா. போங்கடா வெளியே போங்கடா. டேய் அவங்களை அப்புறம் பற்றி விடுங்கோ. சரி அதாவது கர்ப்பிணி பெண்களே, வயசானவங்கலாம் எங்கள் கூட்டத்துக்கு வராதிங்கோ. நம்ம கட்சியில மட்டும்தான் இப்படி எல்லாம் சொல்லுவோமே. ஏன்னா நம்ம தான் முட்டாள் கூட்டம். மற்ற கட்சிகள்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க தெளிவானவங்க வேற. நம்ம கட்சியிலாம் அப்படி அக்கறையோட சொல்றோன்னு சொல்லணும். புரியுதா? அப்புறமா நம்ம தலைவர் மௌத்துக்கோசம் பெரிய கூட்டமே வந்துக்குதுங்க. அது போதாதுங்க, அவர் நிறைய செய்வாருங்க. அவர் வருவாருங்க, நல்லா பேசுவாருங்க. சரிங்களா? அடைய மூஞ்ச நானே பெருமையா உணர்றேன். நம்ம தலைவர் ஒரு ஆள் வந்தா மட்டும்தான் சாரியா வரும். நம்ம தலைவர் ஏன் அரசியலுக்கு வந்தாருன்னு எல்லாருமே கேக்குறாங்கோ. ஏன்னா இன்னைக்கு நல்ல ஆட்சி இல்லை, நல்ல ஆட்சி கொடுக்கணும் அப்படிங்கிற கோஷத்துக்காக தான் நம்ம தலைவரே அரசியலுக்கே வந்துக்கிறாரு. நல்ல ஆட்சி கொடுக்க வந்தாருன்னு சொல்றீங்களே, ஒரு 10 அமைச்சர் பேரை சொல்லுங்க பாப்போம். சொல்ல மாட்டேன். சரி இந்த வக்ஃபு அதை ஒழுங்கா சொல்லுங்க பாப்போம். சரி இப்ப தேர்தல் நடக்க போகுதுல்ல, அது தேசிய தேர்தல் ஆணையம் நடத்துமா, மாநில தேர்தல் ஆணையம் நடத்துமா? எந்த தேர்தல் ஆணையம் நடத்துனா என்ன? தேர்தல் ஆணையம் நடத்துது. ஓட்டு போடணும். யாரு நடத்தினாலும் ஓட்டு போடணும். எப்படி ஸ்மார்ட்டா கேள்வி கேட்டாலும் நான் ஸ்மார்ட்டா பதில் சொல்லுவேன் நான். புரியுதா? அதனால எங்க தலைவர் அரசியலுக்கு வர போறாரு. எல்லாரையும் உங்களை எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சரியா? ஆமா பரவாயில்ல. நம்ம எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கிறாருன்னா நம்ம மாவட்ட செயலாளர் ஒரு 10 பேரை வந்து கரெக்டா அடையாளம் காட்டி சொல்ல சொல்லுங்க. இந்த மாவட்ட செயலாளர், இந்த மாவட்ட செயலாளர். 2 நாள் ஊட்டாண்டா போனா 3ஆவது நாள் என்னையே யாருன்னு கேட்பாரு அவரு. அமைதியாடுறா. அதாவது அதுக்கப்புறமா இந்த தடவை தாங்கோ நான் வந்து கூட்டத்துக்கு டென்ஷனே இல்லாம இருக்கிறேன். ஏன்னா எப்பவுமே இந்த தலைவரை இட்டுன்னு வந்து கூட்டுன்னு போறதுக்குள்ள ஐயோ பெஜாரா போயிடும். ஆனா இந்த தடவை சென்ஸு கொட்டினோம் பாலாஜியும் எல்லாருமே எத்துக்கினாங்க அதை. அதனால நான் டென்ஷனே இல்லாம இருக்கிறேன். செத்தாரு சென்ஸு
மகனே நான் பட்ட கஷ்டம் எல்லாமே இப்போ செஞ்சு பட போறாரு. ஏன்டா இந்த கட்சிக்கு வந்தோம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாள்ல போடலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இது நான் என்ன பண்றேன்னு. இங்க கூட தலைவருக்கு நம்ம கட்சியில மவுஸ் கிடையாது போல, சிங்கம் போல எல்லாமே. அப்படி இல்லடா, ஈரோடு நாங்க தனி மாநிலமாக்க போறோம். அது அப்படி வச்சுக்கலாம், சரியா? சரி தலைவரே. எத்தனை கண்டிஷன் போட்டாலும் அத்தனை கண்டிஷனையுமே நாங்க பண்ணி முறியடிச்சிருவோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம கூட்டத்துக்கு வரவங்களுக்கு தனியா ஒரு எக்ஸிபிஷன் போட்டுக்கிறோம். சரி, ஆமா, அந்த எக்ஸிபிஷனுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். 40 CCTV இருக்கும், சரியா? 40 வாக்கி டாக்கி இருக்கும், 1 மட்டும் திருடு போயிருக்கோம். ஒரு பல் டாக்டர் கையில வச்சு ரீல்ஸ் போட்டுக்கிறாப்புல. அப்புறம் 24 ஆம்புலன்ஸுக்கும் 72 டாக்டர் இருக்கும். கரெக்டா இவனுக்கு டாக்டரா பார்த்து ரீல்ஸ் போடுவானுங்க பாருங்க. அப்புறம் 120 நர்ஸ் இருப்பாங்க, 200 தண்ணி டேங்க் இருக்கும். அது காலைல 10 மணிக்கே காலி ஆயிரும், சரியா? அப்புறமா கடிப்பற இருக்கும், சாயங்காலம் இருக்காது, அடிச்சு நொறுக்கிருங்கோ என்ன. அப்புறம் 3 தீனை போண்டி இருக்கும். தண்ணி இல்லைன்னா அதுல இருந்து குடிச்சு குடிச்சிடாதீங்க, அது உப்பு தண்ணியை. அப்புறமா 60 ஏக்கர் நிலக்குது. அப்புறம் எல்லாமே இருக்குதுப்பா, சரியா? நம்ம தலைவர் வண்டியும் வந்துடும், நிறைய கார் இருக்கும், விலை உயர்ந்த கார்லாம் வரும். நீங்களாம் எதுல வருவீங்க? பஸ்ல வருவீங்க, பைக்ல வருவீங்க. இந்த காராண்ட பார்த்து தொடாம ரீல்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, சரியா? எல்லாம் பத்திரமா போங்க. நாளைக்கு இது செங்கோட்டு நான் அப்ப தெரியும் கஷ்டம் என்னன்னு. போமா போங்க, வெளியே போய் அடிச்சுக்காதீங்கடா, கருதுரம் பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணி தொலையாதீங்க, போங்க போங்க. அன்பிற்கினியே தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கையை அண்ணன் கட்டிட்டாலே என்னன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. நிதி கேட்க போறேன்னு உங்களுக்கு தெரியும், வீடியோ போடுறதுனாலே அன்னைக்கு நிதி கேட்க போறேன்னு தெரியும். சில பேர் என் மேலே கோபமாக இருப்பீங்க. என்ன காரணம்னா, பாரதி ஒரு பாப்பா அப்படின்னு நான் பேசியிருந்தேன், கோபமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்துட்டு போங்க, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் எனக்கு வேலை ஆகணும். வர சனிக்கிழமை 27ஆம் தேதி சிபிஎன் மஹாலில் ஒரு கூட்டம் வச்சுருக்கோம். அதுக்கு பெரிய நிதி தேவைப்படுது. உங்களால் முடிஞ்ச நிதியை கொடுங்க. 1000க்கு கீழே போனால் அசிங்கமாக கேட்பேன். மானம் உள்ளவர்கள் ஈனம் உள்ளவர்கள் தான் நான் நிதியை கொடுப்பாங்க. கொடுக்காதவன் அது எதுவுமே இல்லாதவன். ஒரு முக்கியமான விஷயம் என்னம்னா, ஜிபிஎன் மஹாலில் சாதாரண வாடகை 40 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் தேவைப்படுது. ஏன் பொட்டல் கார்லேயோ இல்லை வெளியே அரங்கத்துலேயோ நடத்த மாட்டேன்னு கேட்காதீங்க. அங்கே தான் ஏசி கண்டிஷன் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, அண்ணன் போட்டிருக்கிற இந்த போலோ டிஷர்ட்டோட விலையும் அதிகம்தான். இப்போ தேஞ்சு போய் நமத்து போயிடுச்சு. இன்னொரு டிஷர்ட் ஒன்று வாங்கணும், அதுக்கும் காசு இல்லை. ஜிம்முக்கு பீஸு வேணும்னு ஓனர் கேட்குறாரு. எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய தொகையாக தேவைப்படுது. வெளிநாட்டு உறவுகளும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து வீடியோ கொடுங்க. தேங்க்ஸ் பட்டன் ஆன் பண்ணியிருக்கோம், அதுலேயும் நிதி போட்டாலும் போடலாம், தப்பு இல்லை. நீங்கள் எவ்வளோ போட்டாலும் நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன், உங்களை வரவேற்பேன். போடுங்க, பார்ப்போம். நன்றி, வணக்கம்.